சதீஷ் கிருஷ்ணன் டைரக்ஷன்ல கவின், பிரீத்தி அஸ்ரணி, ஆர்ஜே விஜய், விடிவி கணேஷ், ராவ் ரமேஷ், தேவயானி, கௌசல்யா, பிரபுலாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி தான் கேஸ். லவ் மேலேயே நம்பிக்கை இல்லாம அதை சுத்தமா வேல்யூவே பண்ணாம இருக்க கவின்க்கு ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் லவ்வர்ஸ் கிஸ் பண்றத பார்த்தா அவங்களோட பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் ப்ராப்ளம்னு எல்லாமே ஒரு விஷுவலா வருது. அவர் பார்க்கறது தான் நடக்குது, நடக்கிறது தான் அவர் பார்க்குறாரு. இது எதனால வருது, எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு ஆராய ஆரம்பிச்சா அதோட ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரணி தான் இருக்காங்கன்னு தெரிய வர, அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட், அதை பற்றி இன்னும் டீப்பர் ரிசர்ச் பண்ண, அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் நடக்கிற பொயட்டிக் அண்ட் ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸ் தான் கேஸ். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 24 minutes. படம் ஆரம்பிச்சது விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவரில் ஒரு குட்டி ஸ்டோரியோட நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. போக போக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபேர்லி என்கேஜிங்காக நிறைய காமெடிஸ் நல்லாவே ஒர்க் ஆகி டீசெண்டாகவே ட்ராவல் ஆச்சு. இன்டர்வல் பிளாக் கிட்ட வர டான்ஸ் சீக்வன்ஸ், கோரியோ விஷுவல்ஸ்லாம் பொயட்டிக் ஃபீல் செம்ம. இன்டர்வல் பிளாக் குட்டி ட்விஸ்ட்டுமே டீசெண்டாகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே சேம் பேட்டர்ன் தான். நிறைய ஹியூமர் காமெடிஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எமோஷனலாகவும் நிறைய சீன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஹியூமரா டோக்கே லவ் சீன், எமோஷனலா டாக் சீன்னு ஒரு சில சீன்ஸை இந்த படத்தோட மேஜர் ஹைலைட்ஸாக சொல்லலாம். கிளைமேக்ஸ் டீசெண்டாகவே இருந்துச்சு. Throughout the film, light-hearted, breezy feel vibe. Kevin, charming performance. ஹியூமர் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ்னு எல்லாமே ஆப்டாக செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிரீத்தி அஸ்ரணி ஒர்த்தான ரோல், கியூட்டு. கவின், பிரீத்தி அஸ்ரணி காம்போ மேஜிக் ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆர்ஜே விஜய் அண்ட் விடிவி கணேஷோட ஹியூமரஸ் காமெடிஸ் நிறைய இடங்களில் அல்டிமேட் ஆரோர் ஃபெல்லு. விடிவி கணேஷ் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாரு. பிரபு, கௌசல்யா சில சீன்ஸே வந்தாலும் வர சீன்ஸ்லாம் இந்த படத்தோட ஸ்டோரியை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் பண்ணுற ஒரு மேஜர் மூவிங் ஃபார்வர்ட் பாயிண்டாகவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டு. ராவ் ரமேஷ், தேவயானி அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்லாம் டீசென்ட் ஸ்கோப், டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கலாக பார்த்தா சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ், விஷுவல்ஸ், ஸ்டன்ட்ஸ், டான்ஸ் கோரியோஸ்னு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்தோட மியூசிக், சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சோல் ஆஃப் த ஃபிலிம்னே சொல்லலாம். திருடி சாங், ஹம் போர்ஷன், என்னாலே அண்ட் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் செம்ம ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸ், ஃபேண்டசி எலிமெண்ட், ஐடியா செம. பட் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாங்கிற ஃபீல் லைட்டாக இருந்துச்சு. அங்கங்கே சில லேக்ஸும் லென்த்தி ஃபீலும் கொடுத்துச்சு. ஸ்டில் விஜய்ஸ் வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி, மோஸ்ட்டாக நல்லா ஒர்க் ஆகிற ஹியூமர் காமெடிஸ், பொயட்டிக் லவ் போர்ஷன்ஸ், இன்டர்வல் டான்ஸ், 2K லவ், டாக் சீன்னு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் பல ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் பேக்கடாக வந்திருக்க ஒரு ஒர்த்தான ஃபேண்டசி ரோம்காம் தான் இந்த கிஸ். ஃபேண்டசி எலிமெண்ட்டில் மைல்டாக ஒரு டச்சோட கியூட்டாக சாஃப்டாக ஒரு ரோம்காம் பார்க்கணுங்கிற மைண்ட்ஸில் இருக்க ரொமான்டிக் காமெடி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த கிஸ்க்கு ஒரு கிஸ் கொடுக்கலாம்.